கடலூர் இம்பீரியல் சாலையில் அமைந்துள்ள இண்டஸ்இண்ட் வங்கிக்கு வாடிக்கையாளர் உறவினர்களுடன் பூட்டு போட்ட காட்சிகள்தான் இவை. கடலூர் பண்டிப்பாளையத்தைச் சேர்ந்த நந்தகுமார் என்பவர் இந்த வங்கியில் 2 சக்கர வாகனத்திற்கான கடன் வாங்கினார். கடந்த 3 மாதங்களாக அவர் வண்டிக்கான தவணையை செலுத்த வங்கியில் சர்வர் பிரச்சனை என கூறி கலெக்ஷன் ஏஜென்ட் மணிவண்ணன் ஜிபேயில் பெற்றுள்ளார். பணம் கட்டியதற்கான ரசீது கேட்டபோது சர்வர் ப்ராப்ளம் காரணமாக ரசீது பெறவில்லை என கலெக்ஷன் ஏஜென்ட் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நந்தகுமார் 3 மாத தவணை தொகையை கட்டவில்லை என கூறி அவருக்கு வங்கி அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்துள்ளனர். நந்தகுமார் கடந்த 1 வாரமாக தான் பணம் செலுத்தியதற்கான ஆதாரத்துடன் வங்கிக்கு அலைந்த போது அங்கு பொறுப்பில் உள்ளவர்கள் அலட்சியமாக பதில் கூறியுள்ளனர். நான் அனுப்புறது எல்லாமே ஜிபேல எல்லாமே வச்சிருக்கேன். அவர் பேசுற ரெக்கார்ட் நான் வச்சிருக்கேன். அவர் கேட்டதுக்கு நீங்க கேட்டது நீங்க அங்க போய் பாருங்க, நீங்க போய் பாருங்க, ஒரு அழகச்சு அலட்சியமாவே பேசியிருந்தாங்க. ஏஜென்ட்டிடம் செலுத்திய பணத்துக்கும் தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 3 மாத தவணையை அபராதத்துடன் செலுத்த கூறிய அதிகாரிகள் வங்கியின் அதிகாரப்பூர்வ கலெக்ஷன் ஏஜென்ட்டான மணிவண்ணன் ஏமாற்றி பெற்று சென்ற பணத்துக்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று கைவிரித்து விட்டதாக கூறப்படுகிறது. தங்கள் பணத்துக்கு உரிய பதில் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த நந்தகுமார் தனது உறவினர்களுடன் வங்கிக்கு வந்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சென்னைக்கு சென்று தலைமை அலுவலகத்தில் புகார் செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். அவங்க போய் கேட்டதுக்கு உள்ள போய் கேட்டதுக்கு நீங்க வந்து சென்னை போய் பாருங்க, பாண்டி போய் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. நேற்று முந்தானத்து 1 வாரமா முந்தானத்துல இருந்து சாயங்காலத்துல இருந்து ஒரே அலைச்சல். இது காலைல 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரை அங்கேதான் உட்காந்துருந்தோம். இதையடுத்து அலைந்து திரிந்து பெருத்து போன வாடிக்கையாளர் நந்தகுமார் வங்கியின் ஷட்டரை இழுத்து பூட்டி வங்கிக்குள் ஊழியர்களை சிறை வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 மணி நேரத்திற்கு பிறகு போலீசார் வந்து நந்தகுமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வங்கியை திறந்து உள்ளே இருந்த ஊழியர்களை பத்திரமாக மீட்டனர். இரு தரப்பினரையும் அழைத்து பேசிய எஸ்ஐ, உங்கள் வங்கியின் கலெக்ஷன் ஏஜென்ட் மணிவண்ணனிடம்தான் பணம் கட்டியுள்ளார், அதற்கு பொறுப்பு நீங்கள்தான். அதற்கு சரியான பதிலளித்து அவருக்கு சரியான முறையில் பணத்தை பெற்றுத்தர ஏற்பாடு செய்யுங்கள் என கூறியதோடு இது குறித்து நந்தகுமாரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்குமாறு கூறி அனுப்பினார். பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அவங்களுக்கு இப்பதான் தெரியுது. புகார் கொடுங்க, வங்கி அதிகாரிகளும் அங்கு நின்ற சட்ட நிபுணரும் தாங்கள் ஏற்கனவே காவல் ஆய்வாளரிடம் இது தொடர்பாக புகார் அளித்திருப்பதாக தெரிவித்ததால் உக்கிரமாக இருந்த எஸ்ஐ சாந்தமானார். தங்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு இழுத்தடித்ததால் ஊழியர்கள் வங்கிக்குள் வைத்து பூட்டப்பட்ட சம்பவம் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசிராஜா.